ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகேயன் அனாலிசிஸ் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் அண்ட் அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படிங்கிற இந்த 2 போஸ்ட்டுக்கான ஒரு டெஸ்ட் சீரிஸை தான் நம்ம லான்ச் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீவாம்ப் 26 அப்படிங்கிற நேமில் நம்ம லான்ச் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 20லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு லைவ் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ், சிபிடி பேஸ்டு டெஸ்ட் சீரிஸாக இருக்கும். அதோட சேர்த்து உங்களுக்கு ரெக்கார்டட் டிஸ்கஷனுமே ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சிலபஸ் கோட் 504க்கான கம்ப்ளீட் டெஸ்ட் சீரிஸாக உங்களுக்கு இருக்கும். குறைஞ்சது ஒரு 1500 கேள்விகளுக்கு மேற்பட்ட கேள்விகள் இந்த டெஸ்ட் சீரிஸில் நம்ம கொண்டு வந்திருக்கும். இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லெவல்ஸாக நம்ம கொண்டு போகிறோம். ஒன்று யூனிட் வைஸ் டெஸ்ட்டு, இன்னொன்று ரிவிஷன் டெஸ்ட்டு, அட் லாஸ்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற 3 டைப் ஆஃப் டெஸ்ட்டை நம்ம கொண்டு போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். டெஸ்ட் வந்து கட்டாயமாக லைவ் சிபிடி டெஸ்ட்டு தான். டெஸ்ட் முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அந்த கொஷின் பேப்பருக்கான கம்ப்ளீட் ரெக்கார்டட் டிஸ்கஷனுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டெஸ்ட்டோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 to 9 அப்படிங்கிற இந்த டைமில் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்பில் இருந்தால் நீங்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஷெடியூலுமே நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ ஷெடியூலை பார்க்கலாம் வாங்க. டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 20லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த டெஸ்ட் 25, அடுத்து 30 அப்படின்னு இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அப்படியில் வர டேஸில் தான் நம்ம டெஸ்ட் வச்சிருக்கோம். இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஸ்டாட், எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற 3 சப்ஜெக்ட்டுமே ஒரு யூனிட் டெஸ்ட்டில் ஒவ்வொரு பார்ட்லேருந்து கொஷின்ஸ் வச்சு மூணு மேஜருமே கம்ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான யூனிட் டெஸ்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 மேஜரில் எழுத போகிறோம் அப்படின்னும் போது இந்த 3 மேஜருமே சேர்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, நம்மளோட கொஷின்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, மேக்ஸுக்கு நம்ம எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம், ஸ்டாட்டுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம், எக்கனாமிக்ஸ்க்கு நம்ம எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், சப்ஜெக்ட் கிளாரிட்டி ஆகட்டும், அண்ட் தென் கான்செப்சுவல் வியூ ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மேஜரை நீங்கள் சேர்த்து ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட்டாக எழுதும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணிக்க யூஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டெஸ்ட் ஷெடியூல் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேருந்து அல்ஜிப்ரா இருக்கும். ஸ்டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற பார்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். செகண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஜூன். இதில் வந்து மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலஸ், அதாவது இன்டெக்ரல் அண்ட் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் ரெண்டுமே இருக்கும். ஸ்டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தேர்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 5. மேக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் கால்குலஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் சீரிஸ் அண்ட் இண்டெக்ஸ் நம்பர்ஸ், எக்கனாமிக்ஸில் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து ஜூலை 10 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச், ஸ்டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டிங் யூசிங் எம்எஸ் எக்ஸல், எக்கனாமிக்ஸில் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற டாபிக்ஸை கொடுத்துருக்கோம். இது எல்லாமே 150 கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். மேக்ஸில், ஸ்டாட்டில், எக்கனாமிக்ஸில் ஈச் டெஸ்ட்டில் 50 கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இதில் வந்து கம்ப்ளீட்டான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். மேக்ஸ்லேருந்து இப்போ மேலே நீங்கள் எழுதுனீங்கன்னா 5 டெஸ்ட்டு, இந்த 5 டெஸ்ட்டோடைய சப்ஜெக்டை கம்ப்ரைஸ் பண்ணி மேக்ஸில் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட், இதுவுமே 150 கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஜூலை 15 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸோட ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு, ஸ்டாட்டோட ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. 20th அன்னைக்கு 25 ஜூலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸோட ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அட் லாஸ்ட் 30th ஜூலை அண்ட் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும். நம்ம எப்படி எக்ஸாமில் மேக்ஸில் 65, ஸ்டாட்டில் 65, எக்கனாமிக்ஸில் 70 அப்படிங்கிற அந்த ரேஷியோவில் டெஸ்ட் எக்ஸாம் எழுதுவோமோ அதே ஆஸ்பெக்டில் 200 கொஷின்ஸ் உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட், 200 கொஷின்ஸ் 3 hours நமக்கு கம்ப்ளீட்டான ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். இந்த மொத்தம் 10 டெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னும் போது உங்களோட சப்ஜெக்ட் கிளாரிட்டியும் உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கீங்க, எந்த ஏரியாவில் இன்னும் நீங்கள் கோத்ரூ பண்ணணும், எந்த ஏரியாவை நீங்கள் நல்லா பார்க்கணும், எந்த ஏரியாவை கொஞ்சம் லைட்டாக ரிவிஷன் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் கொஷின்ஸ் எல்லாமே கான்செப்சுவல் பேசிஸில் இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்கும் அதே ஆஸ்பெக்டில் தான் நம்ம டெஸ்ட் கொஷின்ஸுமே நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு லைவ் டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் அக்ராஸ் பண்ணலாம். நிறைய டெஸ்ட்டை நீங்கள் எழுதிருப்பீங்க, நிறைய கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இங்கே ப்ராக்டிஸ் டசன்ட் மேட்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்மளால் போட முடியுதா, அந்த டைம் பர்டிகுலர் டைம், ஏன்னா இங்கே லைஃப் இஸ் அபவுட் டைம். அப்போது இந்த டைமில் வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுதா, மேக்ஸை கரெக்டாக ஒரு இத்தனை நிமிஷத்தில் போடணுன்னா அத்தனை நிமிஷத்தில் நம்மளால் போட முடியுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். நீங்கள் பேப்பர் பெனில் டெஸ்ட் எழுதுறது, சிபிடி டெஸ்ட் எழுதுறது ரெண்டுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் ஒரு ரியல் டெஸ்ட் சீரிஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது.
தோஸ் who want to join நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.